அல்லாஹ்வுடைய அரசாங்கம். அல் மாலிகுல் ஹகீகி, உண்மையான யதார்த்தமான அரசன் அல்லாஹ். அல்லாஹ் நாடாமல் ஒரு துரும்பு கூட அசையாது. வமா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, மரத்திலிருந்து இலை விழுகிறதா அல்லாஹ்வுடைய இல்ம்ல நாட்டத்துல இல்லாம அந்த இலை கூட விழாது. அவன் இஸ்ஸத்துடைய மாலிக், கண்ணியத்துடைய மாலிக், ஹஸ்ரத் ஜிப்ரீலுடைய மாலிக், மீகாயிலுடைய மாலிக், இஸ்ராயீலுடைய மாலிக், இஸ்ராஃபீலுடைய மாலிக், முன்கர் நக்கீர் ரகீப் ஆதீத் மாலிக் ரிதுவான் அலைஹிமுஸ் ஸலவாத்து வத் தஸ்லீமாத், கோடான கோடி மலாயிகத்துமார்களுடைய மாலிக், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் கியாமத் வரக்கூடிய மனிதர்களுடைய மாலிக், ஊர்ந்து செல்லக்கூடியவர்களுடைய மாலிக், இரண்டு காலில் செல்பவர்களுடைய மாலிக், நாலு காலில் செல்பவர்களுடைய மாலிக், வானத்துடைய மாலிக், பூமியுடைய மாலிக், சூரியனுடைய மாலிக், சந்திரனுடைய மாலிக், வானம், பூமி, சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள், மரம், செடிகொடி, புட்புண்டுகள் சகலதுடைய அரசன் அல்லாஹ். லில்லாஹி முல்கு ஸமாவாத்தி வல் அர்த், லஹு மா ஃபிஸ் ஸமாவாத்தி வ மா ஃபில் அர்தி வ மா பைனஹுமா வ மா தஹ்த ஸரா வ இன் தஜ்ஹர் பில் கௌலி ஃபஇன்னஹு யஅலமு ஸிர்ர வ அக்ஃபா. இந்த அத்தனைக்கும் சொந்தக்காரன் யார்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் நாடாமல் விலைவாசிகள் அதிகரிக்காது, விலைவாசிகள் குறையாது. யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், விலையை கொஞ்சம் குறையுங்களே. ஹுவல் முஸஹிர், என்னை இப்படி கேட்டு விட்டீர்கள். விலையை கூட்டுபவனும் குறைப்பவனும் அல்லாஹ். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் தான் அரசன் என்ற செய்தியை சொல்லிவிட்டு மிக முக்கியமான ஒரு செய்தியை அந்த வசனத்தில் பதிவு செய்கிறார். முழு உலகத்தினுடைய குடும்பங்களின் சாராம்சத்தை அல்லாஹ் சொல்லுகிறார். 4 விதமான குடும்பங்களை நான் வைத்திருக்கிறேன். நீங்கள் கவனமாக கேட்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான சில செய்திகளை இங்கே நான் குறுகிய நேரத்தில் பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பேசியதையும் கேட்டதையும் அவன் ஏற்பதோடு நாம் வாழ்வதற்கு தௌஃபீக் செய்வானா. முதல் குடும்பம், அல்லாஹ் சொல்லுகிறான், திருமணம் முடிக்கிறீங்களா? ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு gift தாராங்க. ஆனா நான் ஒரு gift தாரேன். யஹ்வுலி மை யஷாஉ இனாஸா, அல்லாஹ் நாடியவர்களுக்கு பெண் குழந்தைகளை கொடுக்கிறான். அந்த குடும்பத்தில் பெண் குழந்தைகள் மட்டும்தான். அல்லாஹ் எனக்கு என்ன பெண் குழந்தை மட்டும் வந்திருக்கிறான், ஆம்பளை கூட எனக்கு இல்லை கேட்கக்கூடாது. இது அல்லாஹ்வுடைய நாட்டம், ஏற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு, அவனுடைய கதிர். நவாதிருல் உசூல் என்ற கிதாபில் ஹக்கீம் அத்-துர்மிதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இஹ்யா உலூமுத்தீனில் அல்லாமா கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் சொன்னார், தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், நீங்கள் ஒன்றை நாடுகிறீர்கள், அந்த துரி உரி, நானும் ஒன்றை நாடுகிறேன். ஆனால் நான் நாடியதுதான் நடக்கும், நீங்க நாடுறது நடக்காது. நான் நாடியதற்கு நீங்கள் சரணடைந்து விட்டால் கஃபைது கலிமா துரி, நீங்கள் நாடுவதற்கு நான் போதுமாகி விடுவேன். சுப்ஹானல்லாஹ். நான் நாடியதற்கு நீங்கள் சரணடையவில்லை என்றால் அத்து கலிமா துரி, நீங்கள் நாடும் விஷயத்தில் உங்களை நான் கஷ்டப்படுத்தி விடுவேன், நீ கடைப்படைஞ்சிருவீங்க. பிறகு வலா யகூனு இல்லாமா உரி, நான் நாடுவதுதான் நடக்கும். சுப்ஹானல்லாஹ். பெண் பிள்ளையா? உங்களுக்கு பெண் பிள்ளை மட்டும்தான். இது அல்லாஹ் உங்களுக்கு தந்த ஹிபத், கொடை. முஃபஸ்ஸிரூன்கள் பதிவு செய்கிறார்கள், முதலாவதாகவே அல்லாஹ் பெண்ணை சொல்கிறார். அப்படி என்றால் பெண் பிள்ளை கிடைப்பது என்பது அல்லாஹ் உங்களுக்கு தந்த கொடை. வைதா புஷ்ஷிரா அஹதுஹும் பில் உன்ஸா ظل وجهه مسودا, அந்த ஜாஹிலியத்து மக்களுக்கு பெண் பிள்ளை பிறந்து விட்டது என்று நன்மாராயம் சொல்லப்பட்டால் முகங்கள் கருத்து போய்விடும். அப்ப பெண் பிள்ளை என்பது பஷாரத், அது நன்மாராயம். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறார், வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நபிமார்களிலோ பெண் பிள்ளைகள் மட்டும் கிடைத்த நபிமார்கள் இருக்கிறார்கள். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும்தான். லூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெண் பிள்ளைகள் மட்டும்தான். இது அல்லாஹ்வுடைய தேர்வு, நாம் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இரண்டாவது குடும்பம், வயஹபு லிமன் யஷாஉ ذுகூர், நாடியவர்களுக்கு அல்லாஹ் ஆண் பிள்ளைகளை அல்லாஹ் கொடுக்கிறார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாம் ஆண் குழந்தைகள் தான், 8 ஆண் குழந்தைகள். வரலாறுகளில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய சரியான தகவல் அது. 2 பேர் தான் பிரபலியமாகினார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இஸ்ஹாக்
தாஹிர், காசிம், தாஹிர், இப்ராஹிம், 3 ஆண் குழந்தைகள் ரலியல்லாஹு அன்ஹு. 4 பெண் குழந்தைகள் ஸைனப், ருக்கையா, உம்மு குல்சூம், ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹுன்ன 4 பெண் குழந்தைகள். அல்லாஹ் சிலருக்கு இப்படியும் அல்லாஹ் கொடுக்கிறார். 4வது ஒரு நற்கொடையை அல்லாஹ் சொல்கிறார். 4வது நற்கொடைதான் வயஜஅலு லிமன் யஷாஉ அகீமா. அல்லாஹ் நாடியவர்களை குழந்தை பாக்கியமற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குகிறார். குழந்தை உங்களுக்கு இல்லாமல் இருப்பதுதான் உங்களுக்கு கொடை. என்னுடைய நண்பர் இருந்தார். அல்லாஹ்விடத்தில் துஆக்களில் பிடிவாதம் பிடித்து கேட்கக்கூடாது. இதுதான் வேணும் என்று பிடிவாதம் பிடிக்க கூடாது. அல்லாஹ் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்கிறார்கள், அப்படி நீங்கள் கேட்பது உங்கள் துஆவின் நஷ்டம் உங்கள் துஆவாலே கிடைக்கிறது. ஒரு பெண் பார்க்க போகிறீர்களா, அந்த பெண் பிடித்து விட்டதா, இதுதான் வேணும்னா கேட்கக்கூடாது. யாரெல்லாம் இது எனக்கு நலவாக இருந்தால், என் வாழ்க்கைக்கு நல்லதாக இருந்தால், என் இன்மைக்கு நல்லதாக இருந்தால், மறுமைக்கு நல்லதாக இருந்தால், என் துனியாவுக்கு நல்லதாக இருந்தால், என்னுடைய தீனுக்கு நல்லதாக இருந்தால், இவளை எனக்கு ஏற்பாடு செய்து கொடுத்து விடு. அப்படி இல்லையா, என்னை தூரமாக்கி விடு, அவளை விட்டோம், அவளை தூரமாக்கி விடு, என்னை விட்டோம். இதற்கு இஸ்திகாரா, நலவை கேட்டு பெறுதல் என்று சொல்லப்படும். நண்பர் இருந்தால் பிள்ளை பாக்கியம் கிடையாது, அல்லாஹ்விடத்தில்